ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிவிட்டமின் கீரை, அதாவது தவசி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீரையின் குருன்னு கூட சொல்லுவாங்க. இலை பார்க்குறதுக்கு கருவேப்பிலை இலை மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து கருவேப்பிலை இலை கிடையாது. இது வந்து தவசி கீரை. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. தவசி முருங்கைக்கீரை வேறு, தவசி கீரை வேறு. பொதுவாகவே எல்லா கீரையில் வந்து உங்களுக்கு கசப்புத்தனமாக இருக்கும், ஆனால் இந்த கீரையில் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். இந்த கீரையோட இலையெல்லாம் இந்த கீரையை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணணும், அப்புறமா பிளட் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் கீரையில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? விட்டமின் ஏ இருக்குது, B2, C, D, அப்புறம் K இருக்குது. எல்லா விட்டமின்ஸ் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து விட்டமின் கீரைன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கீரையில் கால்சியம் இருக்குது, ஐரன் இருக்குது, மேக்னீஷியம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம்னா, எங்கேயாச்சும் அடிபட்டிருந்தா நம்ம இந்த கீரையை எடுத்து நம்ம அரைச்சி பத்தா போட்டோம்னா சரியாயிடும் சீக்கிரமாக. வயிற்றுப்புண் ஆற்றுறதுக்காக ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம். கீரையை உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு ஒரு 4-5 கீரையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. அது வந்து அவங்களோட வயிற்றை வந்து சுத்தம் பண்ணும். தவசி கீரை வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கூட குட்டீஸு சாப்பிடுவாங்க. மற்ற கீரைலாம் கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. நம்ம தவசி கீரையை வந்து நீங்கள் பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். உங்கள் வீட்டு குட்டீஸு கீரையை சாப்பிட மாட்டேன்றாங்களா? அப்போது நீங்கள் அதை குட்டி குட்டீஸாக கட் பண்ணிவிட்டு வடையில் சேர்த்து கொடுங்க, சாப்பிடுவாங்க. சப்பாத்தி மாவில் கீரையை அரைச்சி ஊற்றி அதை பிசைஞ்சு சப்பாத்தியாக சுட்டு கொடுங்க. இங்கே இதில் தோசை கூட சுட்டு கொடுக்கலாம். தவசி கீரையில் நீங்கள் சூப், சாலட் எல்லாம் கூட பண்ணி சாப்பிட்லாம். கீரையை வந்து குழந்தை பெற்ற தாய்மாருக்கு நீங்கள் வந்து அடிக்கடி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க தவசி கீரையும் முருங்கைக்கீரையும் ஒரே அளவுக்கு எடுத்து அதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஆகும். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த கீரை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு போனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதுதான் வந்து தவசி கீரையோட பூ. பாருங்கள், மஞ்சளாக இருக்குது. ஃபஸ்ட்டு மஞ்சளாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்து டார்க் ப்ரௌன் கலராக மாறும். எல்லா இலையும் கீழே இப்படி தான் இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேருந்து காய் வரும். காய் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வெடித்து வந்தால் தான் வந்து நமக்கு அதுலேருந்து விதை கிடைக்கும். தவசி கீரை அதிகமாக காட்டில் தான் விளைஞ்சிருக்கும். நம்ம வீட்லேயும் ஈஸியாக நம்ம தவசி கீரையை நடவு செஞ்சிடலாம். அது எப்படின்னா, இலையெல்லாம் எடுத்துட்டு அதோட தண்டு இருக்கும், கொஞ்சம் நல்லா தடமாக பார்த்து தண்டை வந்து நீங்கள் மண்ணில் போட்டு வச்சிங்களேன்னா நல்லா வளர்ந்து வந்துடும். நீங்கள் எங்கேயாச்சும் தவசி கீரை பார்த்தீங்கன்னா அதோட குட்டி தண்டை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நடவு செய்யுங்க. தவசி கீரைக்கு வந்து நம்ம வந்து பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை, அது தானாகவே விளைஞ்சி வரும். நம்ம எல்லா மாடி தோட்டத்துலேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடி. வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாளாச்சும் நீங்கள் இந்த கீரையை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.